அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். நாம் உங்களை அறிவது எப்படி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? போன காணொளியில. தற்பொழுது ஓசோவின் அற்புதமான கதை, அதாவது ஓசோ பல கதைகள சொல்லியிருக்காரு. அந்த வகையில இந்த கதை மிகவும், மிகவும் வித்தியாசமான ஒரு கதை. மரணத்தின் கதை அப்படின்னு ரொம்ப அற்புதமா அந்த கதைக்கு தலைப்பு வச்சிருக்காங்க. அவர் நெறைய சூஃபி கதைகள வந்துட்டு சொல்வாரு ஓசோ. அந்த வகையில இந்த கதையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? மிகவும் பிரசித்தி பெற்ற சூஃபி கதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு அரசன் தன் கனவில் ஒரு கருப்பு உருவம் ஒன்றை கண்டார். அது கனவு அப்படின்னாலும் அவர் ரொம்ப அரண்டு போயிட்டாரு. அவர் "நீ யார்? எதற்காக என் கனவுல வந்தாய்?" அப்படின்னு கேட்குறாரு அந்த உருவத்துக்கிட்ட. அதற்கு அந்த உருவம் சொல்லுது, "நான் தான் உன் மரணம். நாளை சூரிய அஸ்தமனத்தில் நாம் சந்திப்போம். உனக்கு மிகவும் பொறுப்புகள் இருப்பதால் நான் உன்னிடம் இதை தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்தேன். சாதாரணமா நான் யார்கிட்டயும் முன்கூட்டியே இத நான் தெரிவிக்க மாட்டேன். ஆனா நீ ஒரு அரசன். மிக முக்கியமான பல அலுவல்கள் இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாத நீ ரொம்ப ரொம்ப அரிதானவன். என்னால உன்ன சரியான இடத்துல சந்திக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். நீ வேறு எங்காவது சந்திப்பில் சிக்கிக் கொண்டு விட்டால் நான் என்ன செய்வது? நீ என்னை சரியான இடத்தில், சரியான நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்று நினைவில் கொள்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. அரசர் எது சரியான இடம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால் பயத்தினால அவரது தூக்கம் அப்படியே கலைஞ்சு போச்சு. ஏன்னா கனவு கண்டார் இல்லையா? நிழல் உருவம் மறைஞ்சும் போயிடுச்சு. நேரம் தெரிஞ்சிருச்சு. சரியான காலம் நாளை சூரிய அஸ்தமனம். அதுவும் தெரிஞ்சிருச்சு. ஆனா இடம் எது? நான் உன்னை சந்திக்க வேண்டிய இடம் எங்கிருக்கிறது? என்று கேட்பதற்காக அவர் பலமுறை கண்களை மூடி அந்த நிழல் உருவத்தை பார்க்க முயற்சி செஞ்சிட்டே இருந்தார். இறப்பை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அப்படின்னு கேட்டா அது இல்ல. அந்த இடம் எது? அதுல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அந்த இடத்துக்கு போகாம தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா இந்த முழு உலகத்தில் அந்த இடம் எது? ஆனால் உன்னால் கனவை தொடர முடியாது. அது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஒரு முறை கனவு கலைஞ்சிருச்சு அப்படின்னா, எவ்வளவு முயற்சி செய்து நீ கண்களை மூடி கனவை தொடர முயன்றாலும் அது வராது. அப்படின்னு அந்த நிழல் உருவம் சொல்லிடுச்சு. அரசர் மிகவும் பயந்து போய் தனது அரசவை ஜோதிடர்கள், குறி சொல்பவர்கள், அமைச்சர்கள், குருமார்கள், பூசாரிகள், ரேகை சாஸ்திரம் சொல்பவர்கள் என எல்லாத்தையும் கூப்பிட்டு, "அது சரியான இடம் எது? அப்படின்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்போதான் நான் அங்க போகாம இருக்க முடியும்." அப்படின்னு சொன்னார். உடனே அவர்கள் அனைவரும் தங்களது பழமையான நூல்களில் பதில் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. காலை சூரியன் எழுந்தது. காலை முழுமையாக விடிந்ததுக்கப்புறம் அரசர் ரொம்ப பயந்து போயிட்டார். ஏன்னா, பொழுது விடிந்தால் முடிஞ்சு போயிரும் இல்லையா அந்த பொழுது. முடிவின் ஆரம்பம் தானே விடியல். சூரியன் விடிந்தால் அஸ்தமனம் வெகு தொலைவில் இல்லை தானே. சூரியன் ஏற்கனவே அஸ்தமனத்தை நோக்கி போய்க்கிட்டே இருக்காரு. இன்னும் இவர்கள் எந்த முடிவுக்கும் வந்த பாடில்ல. அதற்கு பதிலாக அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட ஆரம்பிச்சுட்டாங்க. அரசர் சொல்றாரு, "உங்களுடைய நூல்களை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லப்பா. அது எந்த இடம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அதாவது எந்த இடத்துல என்னுடைய மரணம் காத்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க போதும். அப்போதான் நான் அங்க போகாம இருக்க முடியும்." அப்படின்னு அந்த அரசவையில குழுமி இருக்கவங்க கிட்ட கேட்டுக்கிறாரு. அவர்களோ, "இருங்க அரசரே, இது ஒரு எளிமையான கேள்வி அல்ல. நாங்கள் அதற்கான வழிமுறைகளைக் கண்டு, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும். ஜோதிடர் ஒண்ண சொல்றாரு, பூசாரி வேறு ஒண்ண சொல்றாரு. நாங்கள் உங்களுக்கு 15 பதில்கள் கொடுத்தால், அதனால் ஏதாவது பயன் இருக்கா? இல்ல தானே. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்றோம்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசரின் வயதான வேலையாள் அங்க இருந்தார். அந்த வேலையாளு அருகில, அதாவது அரசருக்கு பக்கத்துல அவர் காதுல சொல்றார், "நான் கிழவன். நான் இந்த பெரிய மனிதர்களின் வாக்குவாதத்துல தலையிடக்கூடாது. நான் ஒரு வேலையாளு உங்களுக்கு. ஆனா, ரொம்ப வயதாகி போச்சு. எனக்கு உன் தந்தையோட வயது இருக்கும். உங்களது சிறிய வயசுலேருந்தே நான் உங்கள வளர்த்துட்ருக்கேன். நான் சொல்வத கொஞ்சம் கேளுங்க. இவர்கள் ஒருபோதும் ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க அரசே. இவர்கள் தங்களுக்குள் வருடக்கணக்கில சண்டையிடுவாங்களே ஒழிய, ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோ, பதிலோ உங்களுக்கு சொல்லப் போவது கிடையாது. 2 தத்துவவாதிகளோ, 2 ஜோதிடர்களோ, 2 குறி சொல்பவர்களோ ஒருபோதும் ஒத்துப்போய் நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல தானே! ஒத்து போகாமை தான் அவர்களது வியாபாரம். அவர்கள் அப்படி ஒத்து போகாம இருப்பதனால தான் வாழ்றாங்க. அதனால அரசே நீங்க காத்திருக்காதீங்க. காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, உங்களிடம் உள்ள மிகச்சிறந்த குதிரை ஒன்றை எடுத்துட்டு, உங்களிடம் அப்படிப்பட்ட சிறப்பான குதிரைகள் நிறைய இருக்கு இல்லையா? அதில ஒண்ண எடுத்துக்கிட்டு இந்த இடத்துலருந்து தப்பிச்சு ஓடி போயிடுங்க. ஒரு விஷயம் நிச்சயம்.
நீங்க இந்த இடத்துல, இந்த அரண்மனையில, இந்த நகரத்துல, உங்களது ராஜ்யத்துல இருக்கக்கூடாது. எங்காவது தப்பி போயிடுங்க." அப்படின்னு சொன்னாரு அந்த பெரியவர். அதாவது வேலை பணியாள். அரசருக்கு இது சரி அப்படின்னு பட்டது. அரசர் என்ன பண்ணாருன்னா, "நீ சொல்றது சரிதான்ப்பா. ஏன்னா, இவர்கள் இதை சூரிய அஸ்தமனத்திற்குள் முடிக்க மாட்டார்கள் போலிருக்கிறது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய குதிரைகள்ல சிறப்பான ஒண்ண எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டார். மாலை ஆவதற்குள் அவர் தனது ராஜ்யத்தின் எல்லையை கடந்து வேறொரு ராஜ்யத்திற்குள்ள நுழைஞ்சிட்டார். அவர் தான் தப்பிச்சு போனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தார். இப்போது இவர் எங்கிருக்கிறார் என்று இறப்பினால் கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை அப்படின்னு அவர் நினைச்சாரு அரசர். இரவு ஓய்வெடுப்பதற்காக அவர் ஒரு சோலையில புகுந்தார். அவர் தனது குதிரைக்கு ரொம்ப நன்றி சொன்னார். ஏன்னா இந்த குதிரை உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்குது. நாள் முழுவதும் அது ரொம்ப வேகமா ஓடியிருக்குது. அது அப்படி ஓடிய அரசர் கூட இதுவரை பார்த்ததே கிடையாது. அது தண்ணீர் குடிக்க கூட ஓய்வெடுக்கல அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அது ஒரு வினாடி கூட ஓய்வெடுக்க நிற்கவும் இல்ல. அது இந்த அவசரத்த புரிஞ்சு கொண்டது போல நடந்துக்குச்சு. அரசர் அதற்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் அதனிடம் அதாவது அந்த குதிரைக்கிட்ட, "நீ என்ன காப்பாத்திட்ட. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு உன் மேல அன்பு ரொம்ப ரொம்ப பெருகுது. நான் உனக்கு தகுந்த சன்மானம் அளிக்கிறேன். நாளை நாம் நமது ராஜ்யத்துக்குள்ள போவோம் இல்லையா? அப்ப போனதுக்கப்புறம் எனக்கு அளிக்கப்படும் அதே அளவு மரியாதை நீயும் பெறுவாய்." அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்துல சூரிய அஸ்தமனம் ஆனது. அப்போது ஒரு கரம். அரசர் தனது தோள் மீது ஒரு கரம் படிவதை உணர்ந்தார். அவர் அப்படியே திரும்பி பார்த்தாரு. அவர் கனவில் பார்த்தா அதே கருப்பு நிழல் உருவம் அங்கே நின்னுகிட்டு இருந்தது. அந்த நிழல் உருவம் சிரித்தபடி, "நீ அந்த குதிரைக்கு நன்றி சொல்லக்கூடாது. நான் தான் அந்த குதிரைக்கு நன்றி சொல்லணும். இதுதான் நான் காத்துக் கொண்டிருக்கும் இடம். உன்னுடைய குதிரையால இங்கு வர முடியுமோ, வர முடியாதோ அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன்ப்பா. ஆனா, அது வந்து சேர்ந்துருச்சு. இந்த உலகிலேயே மிக அற்புதமான குதிரை உன்னுடையது. நீ சரியான நேரத்திற்கு, சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டாய்." அப்படின்னு அந்த நிழல் உருவம் சொல்லுது. "நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் இறப்பை சந்திக்க சரியான இடத்திற்கு, சரியான நேரத்திற்கு வந்து அடைந்து விடுவாய்." அப்படின்னு ரொம்ப அற்புதமா அந்த நிழல் உருவம் சொல்லுது. ஆம். இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, எது எப்பொழுது நிகழ வேண்டும் என்று இருக்கிறதோ, அது அப்பொழுது தீர்க்கமாக மிகவும் தீர்க்கமாக நடந்தேறிவிடும். அதற்கு எந்த சூழலும் அவ்வளோ அற்புதமாக அமைந்துவிடும் அப்படின்னு தான் சொல்லலாம். இது இப்படி இருந்தா இதை தவிர்த்திருக்கலாம், இதை அப்படி இருந்தால் தவிர்த்திருக்கலாம் என்று நாம் வேண்டுமானால் குழப்பத்தில் சொல்லிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எது எப்பொழுது நடக்க